Taste the Daily. சிவகங்கை மாவட்டத்தில் அண்ணாமலையை எச்சரித்து அதிமுகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்புவனம் மற்றும் மணலூர் பகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை எச்சரித்து அதிமுகவை சேர்ந்த மணலூர் மணிமாறன் என்பவர் எச்சரிக்கை போஸ்டர் ஒட்டியுள்ளார். அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்றும், அப்படி தலையிட்டால் வாளை ஒட்ட நறுக்க வேண்டி வரும் என்றும் அண்ணாமலையை எச்சரித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. சென்னை நுங்கம்பாக்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முறையாக பராமரிக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியை முறையாக பராமரிக்காததால் பள்ளியில் உள்ள கழிவறையின் கதவுகள் சேதமடைந்தும் சுவர்கள் உடைந்தும் காணப்படுகிறது. கழிவறை சுத்தம் செய்யப்படாமல் அசுத்தமாக உள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த அரசு பள்ளியை விடிய அரசு முறையாக சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே விவசாயிகளை ஏமாற்றி போலி உரம் விற்பனை செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். புவனகிரி அருகே உள்ள சக்தி விலாகம் கிராமத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பிரபல உர நிறுவன பெயரை பயன்படுத்தி இயற்கை உரம் என கூறி உர மூட்டைகளை விவசாயிகளிடம் விற்பனை செய்திருக்கின்றனர். இதையடுத்து உரத்தை வாங்கிய விவசாயிகள் சிலர் மூட்டையை பிரித்து பார்த்தபோது அதில் செம்மண்ணை நிரப்பி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலி உரம் விற்பனை செய்த நபர்கள் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ள விவசாயிகள் இந்த போலி உர விற்பனை குறித்து விசாரணை செய்து உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். விடிய ஆட்சியில் வேளாண் துறை அதிகாரிகள் வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமே ஆய்வு செய்வதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கம்மியான விலையில் தரோம், 4 விதமான சத்து இருக்கு, நீங்க வாங்கி போடுங்க, நல்லா இருக்கும், உடனே பச்சை கட்டும் அப்படின்னு சொன்னார். அதனால நாங்கள் இந்த கிராமத்தில் ஒரு 5-6 பேர் இந்த உரத்தை பேசி இறக்கணும். இறக்கின பிறகு மூட்டை 1150 ரூபான்னு சொன்னார். இறக்கின உடனே பணமும் கட்டிட்டோம். அதை பிரித்து பார்க்கும்போது தான் உரம் சரியில்லாத உரம், இது சத்து இல்லாத உரம், செம்மண்ணை உருட்டி வச்ச மாரி நாங்கள் பார்த்தோம். உருட்டி பார்த்தா உள்ள செம்மண்ணு மாதிரி இருக்கு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய்களை தூர்வார அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குடியாத்தம் நகராட்சிக்குட்பட்ட 36வது வார்டு பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய்களில் குப்பைகள் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடிய அரசு உடனடியாக இந்த குப்பைகளை அகற்றி கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்ய வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடிய ஆட்சியில் கழிவுநீர் கால்வாயை முறையாக பராமரிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.